ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு சுவையான மற்றும் எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5லேருந்து 6 தடவை அதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்லுப்பு, இது 3த்தையும் போட்டு ஒரு கடாயில் 20 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் குக்கரில் போடனாலும் அது உங்களோட விருப்பம். வெந்ததுக்கப்புறம் கறியையும் தண்ணியையும் செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை, 2வது பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 கீரி போட்ட பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம். நான் வெங்காயத்து மேலே உப்பு போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அப்புறம் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஸ்பைசஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது பட்டை, கிராம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 4 கீரி போட்ட பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நாம் அதை வதக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை வதக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல வாசனையாக கிடைக்கும். அது எண்ணெயில் நல்லா வதங்கவும் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வதக்குறேன்னு. நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் கூட வெங்காயமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வெங்காயமும் இஞ்சியும் நம்ம நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஓகேவா, தக்காளியை நம்ம ஆட் பண்ணணும். தக்காளியை இப்போ ஆட் பண்ணியாச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், இது 3ம் நம்ம நல்லா வதக்கி எடுப்போம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்களவு நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் குழம்பு. இப்போது நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி எடுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு நம்ம மட்டனை ஆட் பண்ணிவிடுவோம். மட்டனோட நம்ம சேர்த்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம மூடி வச்சு அப்போது அதை கிளறி விடுவோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக மட்டன் இருக்கும். ஓகேவா? மட்டனுக்கு ரொம்பவும் முக்கியம் நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாத்தூள். எந்த ஒரு மிளகாத்தூளுமே போடாமல் நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நம்ம போட்டுருவோம். 3 ஸ்பூன் போட்டு எல்லாத்தோட நம்ம ஒன்றோட ஒன்று நம்ம நல்லா வதக்கி எடுப்போம். ஓகேவா? மட்டன் கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம கறியோட நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கி நல்லா வதக்கி விடுவோம். நம்ம குழம்பு மிளகாத்தூளோட கறியை நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா உள்ளே நல்லா எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுன்னு அந்தளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மூடி போட்டு வச்சுடுவோம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம கறியை வேக வச்ச தண்ணியை செப்பரேட்டாக வச்சுட்டு வந்தோம் இல்லையா? அந்த தண்ணியை நம்ம கறியோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணலாம். அந்த கறி தண்ணி தான் இந்த குழம்புக்கு ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். சரியா? வேறு எந்த தண்ணியும் யூஸ் பண்ணாதீங்க. கறி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணினோடனே நம்ம குழம்பு மிளகாத்தூளோட இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டால் தான் ஒன்றுக்கு ஒன்று இருக்க மிளகாத்தூள், உப்பு எல்லா மசாலாவும் தண்ணியில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும்.
அந்த அளவுக்கு நம்ம குழம்ப வந்து நம்ம கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டு குழம்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்பூன் எடுத்து குழம்புல உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு வாணலில் மூடி போட்டு வச்சுருக்கேன். சின்னதாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் திருப்பி மூடி போட்டு வச்சுட்டேன். திருப்பியும் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நல்லா ஸ்பீடாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டால் தான் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தண்ணி ருசியாக இருக்கும். நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க, அப்போ தான் வந்து மட்டன் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது போன்ற சமையல் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா இது நம்ம டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மட்டன் குழம்பை வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாய் மக்களே.